ஊருக்கு தானேம்மா, ஓட் போட கண்டிப்பாக வருவோம். இன்னும் டிக்கெட் தான் போடலை. அவர்கிட்ட இன்றைக்கி தான் பேசணும். அவர் வந்தனே நான் சொல்கிறேன். ஆமாம், வந்துட்டாரு. நான் அப்புறம் கூப்பிட்றேன். எங்கே போகிறோம்? ஊருக்கு போகணும்ல, ஓட் போட. வேறு வேலை இல்லையா? இன்னும் வேறு வேலை இல்லையா? ஓட் போட போகணும்ல. எவ்வளோ செலவாகும் தெரியுமா? போகிறதுக்கு 4000, வர்றதுக்கு 4000, மொத்தம் 8000 செலவாகும். பஸ் காசு ஏன் தருது? அப்போ போன மாதம் டூர் போனோமே, எவ்வளோ செலவாச்சு? அது வேற இது வேற. 5 வருஷத்தில் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த ஒரு நாளைக்கு செலவு பண்ண மாட்டீங்களா? சரி, ஓட்டு போடணும்னு சொல்கிறியே, ஓட்டு போட்டால் மட்டும் என்ன ஆக போகுது? இதே எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நாடு என்ன ஆகுறது, நாடு முன்னேற்றம் என்ன ஆகுறது? இப்படியே பேசிங்கன்னா பட்ஜெட் என்ன ஆகுது? பட்ஜெட்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. போன வாரம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்க போனேன்ல, அப்புறம் தனியாக ட்ரிப்புலாம் போனேன்ல, அந்த மாதிரி வீண் செலவுலாம் பண்ண தெரியுது. இந்த முக்கியமானதுக்கெலாம் பண்ண மாட்டியா? எது முக்கியமானது? இவங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் 8000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போய் ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது மேலே கரண்ட் கம்மியை மண்டையில் விழுக்கும். இல்லாட்டி ரோடு தண்ணியில் போகுதா இல்லை தண்ணி ரோடு மேலே போகுதானே தெரியாது. இவங்களுக்குலாம் நான் ஓட்டு போட்டால் என்ன ஆக போகுது? சொல்கிறதான் கரெக்டு. அதுக்கான நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிங்க? முதல்ல ஓட்டே போடலை, ஓட்டு போட்டு அப்புறம் எல்லாத்தையும் பேசுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுங்கிற? முதல்ல ஓட்டை போடுங்க, அதுக்கு முன்னாடி டிக்கெட்டை போடுங்க. சுபா முடியல. இந்தா டிக்கெட் போட்டாச்சு, போதுமா? ஆளை விட்றாங்களா? இவரை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள என்ன பாடு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் டிக்கெட் போட்டாச்சுல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? டிக்கெட் போட்டால் மட்டும் போதாது, யாருக்கு போய் ஓட்டு போட்டுறோங்கிறத அதையும் பார்க்கணும். யார் மக்களுக்காக களத்தில் இறங்கி மழை வெயில்னு பார்க்காம அவ்வளோ உழைக்கிறாங்கிறத பார்க்கலாமா? சும்மா பப்ளிசிட்டிக்காகவோ அப்படி போட போகிறது அதில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட போகிறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கே ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா, யார் ஓட்டு போடுறோங்கிறத. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டு தான். எல்லாரும் மறக்காம ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட்டுருங்க. சிந்தித்து செயல்படுவீர். ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. யாருக்கு ஓட்டு போட எதுவும் ஒன்றும் தெரில. 18 வயசு ஆகிட்டு இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. என்னடா புலம்பிகிட்டு இருக்க? ஆமாம், இந்த எலெக்ஷன் டேட் வேறு சொல்லிட்டாங்களே. இல்லை, யாருக்கு ஓட்டு போடுறது என்ன ஒன்றும் தெரில. இந்த வருஷம் ஓட்டு ஐடி வேறு வந்துருச்சு எனக்கு. இப்போ ஃபஸ்ட் ஓட்டு போட போறியாக்கா? ஆமாம், ஃபஸ்ட் ஓட்டு போட வரேன். உனக்கு எப்படி தோணும்? ஓட்டு போட போகிறோம், அப்பா ஜாலியாக இருப்பியே. நீ நினைக்கிற மாதிரி ஓட்டு ஒரு பட்டனில் கிடையாது. இப்போ வாழ்க்கையவே ஓட்டு தான் தீர்மானிக்கும். அப்படியா? ஆமாம். அப்படி போனோம் சும்மா காசை வாங்கினோம் இவங்களுக்கு ஓட்ட போட்டாலாம் இருக்காது. யோசிச்சு ஓட்டு போடு. அப்போ அதுதான் யாருக்கு போடுறது? வீட்டில் கேட்டோன்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்க, யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடு, யார் நிறையா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், சும்மாலாம் இல்லை. ஒரு காசுக்காண்டி 5 வருஷத்தை இழப்பையாடா? நீயா யோசிடா கொஞ்சம். யார் நல்லவங்க, யார் நமக்கு நல்லது செய்வா, ஃப்யூச்சரில் இவங்க வரனால நமக்கு என்ன கிடைக்குது, நீயா யோசிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வா. படிக்கிறல. எதுக்கு 18 வயசில் ஓட்டு போடணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க? அப்போ தான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அப்போ தான் நீ கரெக்டான பாதையில் இப்போ நோக்கி போயிட்டு இருப்ப. அப்போ தான் உனக்கான ஒரு ஒரு சிந்தனையை நீயே யோசிச்சுட்டு இருப்ப. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்கும், ஃப்யூச்சரில் இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, நம்ம படித்து முடித்தோடனே இவங்க என்ன டெவலப் பண்ண போகிறாங்க, அதிகமாக எந்த அரசு நமக்கு நல்ல உதவிகளை செய்ய போகுது, வேலைவாய்ப்பு எந்த அரசு நமக்கு அதிகமாக தரப்போகுது அப்படின்னு ஒரு ஆளை நீ தான் கெஸ் பண்ணிடுவேன் தான் 18 வயசில் உனக்கு ஓட்டுன்ற ஒரு இதையே கொண்டு வந்திருக்காங்க. நான் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில், நல்ல வழியில் யார் நமக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வரீங்க? ஆமாம். இங்கே நம்ம வீட்டிலேயே கேட்க மாட்டாங்களே. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள நீதே மாற்றணும். அவங்க அப்படி தான் என்ன பண்ணுறது, அவங்க மாற மாட்டாங்க. நம்ம மாறினா தான் அவங்க மாறுவாங்க. நம்ம தான் வீசில் பேசணும். சொல்கிற புரியுதாடா? நம்ம சொல்கிற ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்ப்போம், நீ நாள் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, பார்த்துக்கலாம். இந்த எலெக்ஷன் வரப்போதில்ல, அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பேசுறீங்க? அதை பற்றி என்ன பேசுறீங்க? எனக்கு நான் மேஜர் ஆகிட்டேன். மேஜர் ஐடியா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிற? ஆமாம். என்ன ஒரு யாருக்கு போட போகிற டிசைட் பண்ணிட்டியா?
அதில் ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? நான் யாருக்கு போடுறது, யார் நல்லவங்க என்னன்னு எதுவும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் பேசாமல் போனோமா, ஓட்டை போட்டு வந்து ஜம்முன்னு நல்லா லீவு என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போனோமா, டீ கடைக்கு போனோமா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோமான்னு இருந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிடலான் இருக்கேன். அவ்வளோதான். இந்த நோட்டாக்கு போடணும்னு டிசைட் பண்ணியிருக்கியே, இதே மாதிரி எல்லாருமே டிசைட் பண்ணால் என்ன ஆகும்? யாருக்கு ஓட்டு போட்டாலும் நல்லது நடக்க போகிறதில்ல. போடுறது பிரச்சனை கிடையாது. உன்ன மாதிரியே எல்லாரும் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்த நாடு என்ன ஆகும் சொல்லு? இந்த நாட்டில் யாருமே நிற்க முடியாது, யாருமே ஜெயிக்கவும் முடியாது, யாருமே தோற்கவும் முடியாது. யார் வந்தாலும் நமக்கு நல்லது நடக்க போகிறது இல்லையே. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி. உன்னோட ஒரு ஓட்டு உனக்கு மட்டும் யூஸ் ஆகாது. உன்னோட ஃப்யூச்சர், உன்னோட ஃபேமிலியோட ஃப்யூச்சர், உன்னோட சந்ததிகளோட ஃப்யூச்சர் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீ வந்து திங்க் பண்ணி டிசைட் பண்ணணும் யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இவ்வளோ சொல்கிறீங்க. சொல்லியும் நான் ஓட்டு போடலன்னா தப்பாயிடும். நாளைக்கு 6 மணிக்கே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பூத்துக்கு போய் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஒரு ஸ்டோரியை போட்டால் இந்தியா ட்ரெண்டிங்கே நான் தான் எடுத்து. அப்படி ஒரு நாள் ஸ்டோரி முக்கியம் கிடையாது, 5 வருஷம் வாழ்க்கை தான் முக்கியம். சரியா? 5 வருஷத்துக்கான தலைவரை யாருன்னு நீ தான் டிசைட் பண்ண போகிற. உன்னோட தலைவரை நீ தான் டிசைட் பண்ண போகிற. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஓட் போடு. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது முக்கியமே கிடையாது. சரியா? இவ்வளோ சொல்கிறீங்க. இதை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்க? நல்ல கேண்டிடேட் யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? நானே ஒரு சின்ன பையன். 18 வருஷமாக வாழ்ந்திருக்க ஒரு தொகுதியில், நான் ஒரே ஊரில் வாழ்ந்திருக்கேன். நல்லவங்க யார் கெட்டவங்க யாரும் உனக்கு தெரியாதா? நீ தான்டா ரிசர்ச் பண்ணணும். அவங்க யார், இந்த கேண்டிடேட் நல்லவரா கெட்டவரா, இவர் என்ன செஞ்சுருக்காரு நமக்கு, இவர் ஏன் பண்ணலை, இவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, இவர்கிட்ட போய் நான் எதாவது கேட்க முடியுமா, போய் நின்று பேச முடியுமா, அந்த மாதிரியால் நீ தான்டா சூஸ் பண்ணணும். உனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வாரா, அதை நீ தான் பார்க்கணும். பெரியவங்க ஒரு 4 பேர்த்திட்ட போய் கேளு, யார் இவர் எப்படிப்பட்டவர், இவர் முன்னாடியே நின்றுருக்காரா நிற்கலையா, இவர் நல்லது செய்வாரா, இவர்கிட்ட போய் நம்ம நின்று பேச முடியுமா, நமக்காக எதுவும் செய்வாரா கேட்டா அப்படின்னு நீ 4 பேர்த்திட்ட கேட்டு சரி ஓகே, அப்போ உனக்கு தோணும் ஓகே இவருக்கு ஓட்டு போடலாம், நம்ம இவரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தோணும். அவருக்கு போய் ஓட்டை போட்டுட்டு வா. அவ்வளோதான். இதில் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, இன்னையிலேருந்து அப்போனா யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க, நம்ம தொகுதிக்கு என்ன வேணுன்றதை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் தொகுதியில் யார் நல்லது பண்ணுவா, யார் நல்லவங்கன்னு பார்த்து நீங்களும் ஓட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டு நம்ம உரிமை. ஓட் போட யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. ஜனநாயக கடமையை காப்பாற்றணும். ஏப்ரல் 23 மறக்காமல் எல்லா மக்களும் ஓட்டு போட்டுருங்க. சிந்தித்து செயல்படுங்க. பாய் பாய். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை.